வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தாராம். அந்த பெரிய பணக்காரர் தான்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் ஒரு நாள் ஊரில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு கட்டின வேட்டியோட காட்டை நோக்கி தவம் செய்யறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் அவர்கிட்ட வந்து தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த பெரிய பணக்காரர் தான் கட்டியிருந்த 8 முழ வேஷ்டியை 2ஆ பிரித்து 4 முழ வேஷ்டியை அவர் கட்டிக்கிட்டு மீதி 4 முழத்தை அவருக்கு தானமாக கொடுத்துட்டு காட்டை நோக்கி நடந்து போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். அதை வாங்கின அந்த பிச்சைக்காரர் அவர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது எவ்வளவுக்கு தேரும், எனக்கு ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த கடைக்காரர் இந்த பிச்சைக்காரர்கிட்ட சொல்கிறாராம், இது நல்ல உயர்ந்த தரமான பணக்காரங்களாம் கட்டுற மாதிரியான வேஷ்டியாக இருக்குது. இந்த வேஷ்டியோட மீதி பாதியையும் எடுத்துகிட்டு வா, உனக்கு நான் என்னால் முடிஞ்ச பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த பிச்சைக்காரரும் அந்த பணக்காரர் போன பாதையிலேயே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. காட்டில் அவர் தவத்தில் இருக்கார். அவர் தவத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் அவரோட வேட்டி கழண்டு கீழே விழுந்துருது. இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை சுலபமாயிடுச்சு. அந்த கீழே விழுந்த வேட்டியை அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போய் அந்த வேட்டியை எடுத்துகிட்டு மெதுவாக நடந்து வராரு. அப்படி அவர் அடிமேல் அடி வச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவரோட காலில் ஒரு முள் குத்திடுது. உடனே அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தவத்தில் இருந்த அந்த பணக்காரரும் தவத்தில் இருந்து வெளியே வந்துட்டாரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிச்சைக்காரர் அவரோட வேஷ்டியோட நிற்கிறாரு. அப்போது அந்த பணக்காரர் தவம் செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் நினைக்கிறாரு, அந்த வேட்டி மேலே நான் வச்சிருந்த பற்று இவனை திருடனாக்கிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அந்த பெரிய மனிதர் வேற யாரும் இல்லை, மகாவீரர் தான். தேங்க்யூ.